என்னதான் பிரியாணி விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டாலும் தக்காளி சோறு மேலே உள்ள விருப்பம் போகவே போகாது. அந்த தக்காளி சாப்பாடு எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஒரு குக்கரை வச்சு நல்ல தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கும். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரு பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, 2-3 பட்டை துண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்பாசி இலைகள், 4 கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு 4 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நல்ல 1 கப் அளவு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சு அதை சேர்த்துக்கோங்க. அது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நல்ல பழுத்த பழமாக அறுத்து வச்சுக்கோங்க. பழங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மீடியமாக வதக்கிட்டு சீக்கிரமாக வதங்கிறதுக்காக எப்பவுமே கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட மசாலா பொடிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ புதினா கொத்தமல்லி ஒரு அரை கைப்பிடி அளவு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். 1க்கு 2 கணக்கில் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் விசில் போட்டு மூடி வச்சுருங்க. 2 விசில் நார்மல் அரிசி அப்படின்னா 2 விசில், பாஸ்மதி அப்படின்னா 1 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்ல விசில் வந்ததுக்கப்புறம் ஏர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த தக்காளி சாப்பாடு கூட கொஞ்சமாக தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டா அடிப்பொலியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.